நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 1 lakh வியூஸ் தாண்டிட்டோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவுனால இன்னைக்கு 1 lakh வியூஸ் ஆயிடுச்சு. 2 சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல பதில் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க வந்து இசுசு இன்ஜின் சூப்பர் இன்ஜின் சொல்லியிருந்தாங்க, உண்மை. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க 70, 80s வந்து கார் வச்சிருக்கிறது வந்து ஒரு லக்ஸுரி, அதனால டிராபிக் கன்ஜெஷன்லாம் இல்லாம இருந்துச்சுன்னாங்க, உண்மை. 90 வரைக்குமே கார் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஸோ அதனால அது வந்து அப்போ நிறைய பேர் கார் வாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளஸ் ஐடி இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சினால எல்லாருமே கார் வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அவங்க 2 பேருடைய பதிலும் நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். காண்டஸா பத்தி சொல்லணும்னா வேக்ஸாலுடைய எஃப் சீரிஸ் தான் காண்டஸா. 1970-78ல உள்ள இந்த மாடல் தான் அப்படியே லான்ச் பண்ணாங்க. 70-78ல உள்ள மாடல்ல 1984ல லான்ச் பண்ணாங்க. இது வந்து வேக்ஸாலுடைய ஃப்ரண்ட் மாடல். இது வந்து வேக்ஸாலுடைய பேக் மாடல். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வேக்ஸால் எஃப் சீரிஸ், அது வந்து எஃப்ல இருந்து எஃப்ஏ எஃபின்னு ஆரம்பிச்சாங்க. இது எஃப்இ சீரிஸ். இந்த காண்டஸா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நீங்க காண்டஸா நினைப்பீங்க, அது கிடையாது. இந்த ஸ்டன்னிங் நியூ காண்டஸான் தான் லான்ச் பண்ணாங்க. இங்க பாருங்க, புக் யுவர் காண்டஸா டுடே, 15,000 அட்வான்ஸ், அதுக்கு வந்து 13% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ் இதுன்னு போனாங்க. இது முதல்ல வந்து அம்பாசிடர் இன்ஜின் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இசுசு இன்ஜின் வச்சாங்க. இந்த இசுசு இன்ஜின் தான் காண்டஸா டீசல். காண்டஸா வந்து இந்தியன் பென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய விஐபிஸ்லாம் வாங்கின கார் அது. ஆனால் இன்னைக்கு காண்டஸாக்கு வேல்யூ இல்லை. அது 2004ஓட ஃபேட் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த பதிவுல வந்து நம்ம அம்பாசிடருடைய கம்ப்ளீட் இது முடிஞ்சிடுச்சு. ஏ சீரிஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த பதிவுல பி சீரிஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.